நீ சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இப்போ நடிகர்களை நாடாள வச்சா இந்த நாடு உருப்பிடுமா? கலைஞர் கருணாநிதி இது கதைவசனம், எம்ஜிஆர் ஒரு நடிகர், ஜெயலலிதா ஒரு நடிகர், நடிகர்கள் நாடாள வச்சோம். இந்த நடிகர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த ஜெயலலிதா அம்மா பண்ணது கொஞ்சமா சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? நம்ம ஆண்டுதோறும் மகாபலிபுரத்தில் ஒரு மாநாடு நடத்துறோம். அந்த மாநாட்டில் இந்த மாநாட்டுக்கு நீங்களாம் வரைய முடியல. எவ்வளோ பெரிய கலவரம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பாதியோடு திரும்பி வந்துட்டீங்க. அந்த கலவரத்தில் 2 பேர், அரியலூர் மாவட்டத்துக்காரன், தஞ்சை மாவட்டத்துக்காரன் 2 பேர் கொலை செய்யப்பட்டான். ஒரு வன்முறை கும்பலால் நடந்தது. அந்த வன்முறை கும்பலை கண்டுபிடிச்சு தண்டனை கொடு அப்படின்னு ஐயா போராட்டம் நடத்தினார் விழுப்புரம் கலெக்டர் முன்பு. அதுக்கு ஐயாவை கைது செய்து திருச்சி சிறைச்சாலையில் கொடுமைப்படுத்தி ஐயாவை சிறைக்குள்ளேயே கொலை செய்ய முயற்சி செய்தாரே ஜெயலலிதா. இது அந்த அநியாயம் இங்கே உண்டா? 8000 பேர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டோம். 200 பேர் குண்டர் சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க. சட்டமன்றத்தில் நான் பேசும்போது கொலை செய்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறோம். என் கட்சி தொண்டன் செத்துருக்கான், என் சமுதாயத்தை சேர்ந்த செத்துருக்கான் அப்படின்னு சொன்ன அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? நான் பேசுனதெல்லாம் அவை குறிப்பிட நீக்கி வந்துச்சு. அப்ப நான் பேச உரிமை இல்லை, எல்லாரும் பேசுறது மட்டும் உரிமை இருக்காண்டா அப்ப பிரச்சனையாச்சு. அப்புறம் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர்களை பேச விட்டது. அப்ப எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் கட்சி சார்பாக எதிர்கட்சி தலைவர் யார் பேசினாருங்களா? பண்ருட்டி ராமச்சந்திரன். அவர் என்ன பேசினார்னா, அம்மையார் அவர்கள் சாதியை பார்க்க மாட்டார்கள், நீதியை தான் பார்ப்பார்கள். இந்த வன்னியர்கள், வன்முறையாளர்கள், கலவரக்காரர்கள் இவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசுகிறார். அவர் வன்னியரா? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? எண்ணி பார்க்க வேண்டாமா? அவர் பேசுறாரு. அடுத்து திமுக, கம்யூனிஸ்ட், சோக்கு, தமிழரசன் எல்லாம் பேசலாம். எல்லாரையும் எடுத்து நான் ஒரு பேசலாம். அப்ப நீ என்ன வழக்கு வேணாலும் போட்டு என்ன வேணாலும் பண்ணு, நாங்க வாக்காளர் ஜெயிலில் போய்க்கிறோம், உன்னால முடிஞ்ச பண்ணு, உனக்கு இந்த மிரட்டெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்.